ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம பிரவீன் காந்தி சார் ஆலப்புரை பற்றி தாங்க பேச போகிறோம். நான் கூட அவர் வந்து ஒரு நல்ல டேரக்டர், மெச்சூர்ட் டேரக்டர் அப்படின்னும் போது இங்கே வந்து உள்ள மெச்சூர்டாக நடந்துக்குவார். இல்லை சுற்றி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருப்பார், சப்போர்ட்டிவாக இருப்பார். அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுலையும் புரிய வைக்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச அவர் நெக்ஸ்ட் படம் வெளியில் போய் எதாவது பண்ணால் அதுக்கான ஹீரோயின் தேடி வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க கைஸ். ஏன்னா அவர் வந்து அப்படி ஹீரோயின் மெட்டீரியலாக யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்க்குறாரு. அப்புறம் வந்து அவர் அந்த வீட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு கரெக்ட் 4-5 மணிக்கு டீ வேணும். அப்புறம் வந்து சமைச்சு போடுற கனியக்கா, விஜய் நந்தினி வந்து அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வ வந்து மட்டன் தட்டி மாயான்னு சொல்கிற இடத்துல பார்வ வயலன்ஸ்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டேவே ஏதோ கிளாஷ் ஆயிருக்கு. வயலன்ஸ் மீன்ஸ் அந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அப்படி என்ன வயலன்ஸை பார்வ எனக்கு பேசினாங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா இன்னைக்கு நடந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் கெமி வயலன்ஸா இல்லைனா பார்வ வயலன்ஸான்னு எனக்கு தெரியல. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து பொண்ணுங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று சமைச்சிட்டு அப்படியே அடக்க ஒடுக்குமா குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்கணும். இல்லைனா ஒரு டேரக்டரோட பார்வையில் அவர் பார்க்கறது பொண்ணுங்களை ஹீரோயின் மெட்டீரியலாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த அழகு அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அரோரா கிட்ட வந்து சும்மா காமெடிக்காக அவர் சொன்னாலுமே அது அக்செப்ட் பண்ண முடியாது. நீயும் நானும் வந்து ஒரு இது கண்டென்ட் கொடுக்கலாமா, லவ் கண்டென்ட், டிஆர்பி ஏறும்லன்னு அப்படின்னு ஜாலியாக சார் சொல்லியிருப்பார்ப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி தெரில. கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக வந்த இடத்துல நீங்கள் உங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறது தான் உள்ளே இருக்கவங்களுக்கு லாபம், உள்ளே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லாபம். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஏன் சார் டிஆர்பிக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார். அது மட்டும் இல்லை, எப்பயுமே அவர் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெமி அவங்க அப்சரா அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாலியாக பேசும்போது ஒரு இடத்துல வந்துட்டு அப்சரா வந்து எனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொல்லும்போது அவங்கள அந்த கேட் வாக் மாதிரி பண்ண வச்சுட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லும்போது கெமி பண்ணுறாங்க. அப்போ கூட ஒரு இடத்துல டான்ஸை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் டக்குன்னு வார்த்தை விட்டுட்டு இதாண்டி டான்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பழகிறவங்களுக்கு இவர் ஓகேவாக இருக்கார். அப்படி வந்து இவரை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, இதை வந்து ஒரு விதமாக நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கலாக அந்த ஜொல்லு விடுறதுன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷனாக இருக்கார், நம்மளால் அப்படி சொல்ல முடியல. ஆனால் வேறு வழி இல்லை. பார்த்தா லைவ்லலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இவர்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறாங்க. இல்லைனா இவரை வந்து மதிக்கிறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாதிரி அந்த அரோரா மாதிரி அவங்கள மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறது, அரோரா வந்து எல்லாருக்கிட்டும் மிங்கிள் ஆகுறாங்க. அதே கெமி மிங்கிள் ஆகுறாங்க, அப்சரா எல்லாருமே மிங்கிள் ஆகுறாங்க. அதாவது தன்னை சுருக்குன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அரோரா பார்த்தீங்கன்னா அந்த அரோரா அப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கெமி அந்த அப்சரா எல்லாருமே வந்து இன்னும் மாஸ்க் கழட்டில் ஒரு சிலர் அப்படின்னும் சிரித்து பேசுகிறாங்க. பாரு வந்து ரொம்ப வந்து ஓப்பனாக எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, என்னோட பவுண்ட்ரி இதுதான், நான் இந்த இடத்துல இப்படி தான் ஸ்டாண்ட் எடுப்பேன், இதை நான் ட்ரிகர் பண்ணால் நான் இதுக்கு பதில் சொல்வேன், நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அது வந்து அவருக்கு வயலன்ஸாக தெரியுதா. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பிரவீன் காந்தி போகணுமா கலையரசன் போகணுமா அப்படின்னு எனக்கு கேட்டால் பிரவீன் காந்தி சார் ரொம்ப பூமராக கொஞ்சம் டாஸ்க்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டினாலுமே இவர் சைலண்ட்டாக அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் டேரக்டர் அப்படிங்கிறத ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நக்கல் நான் அண்டி சுருக்கு இருக்க தான் செய்யுது. அது பெரிய மனுஷத்தனமானு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு டேரக்டராக அவர் அதை பண்ணுறது, அவர் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்தாரோ அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் மெட்டீரியலாக யாரோ தேடிட்டு இருக்காரு. சார் உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா சார் அப்படின்னு யாரோ தன்னை கேட்டுருணும். அது வந்து தன்னை டேரக்டராக காட்டிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காருன்னு எனக்கு தோணுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இந்த வீட்டில் 2 பேர் இருக்க தகுதி இல்லைன்னா அந்த 2 பேரை சொல்லுங்கன்னு. இது நாமினேஷன் டாஸ்க் இல்லை. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஒரு மாதிரி தான் பேசினார். அவருக்கு பார்வை சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல வந்துட்டு திவாகரையும் பிடிக்கல அப்படின்னும் போது, அதாவது பார்வை இவருக்கு பிடிக்கல, பார்வை திவாகர் கூட வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க பர்சனல். ஆனால் இவர் கூட அவங்க கனெக்ட் ஆகலை அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ அது அந்த அளவில் வந்து அவர் கொஞ்சம் அவரோட மெச்சூரிட்டி லெவல் விட்டு தான் அவர் இறங்கி வந்து பண்ணுறது வந்து அவரோட வயசுக்கும் அழகில்லை, அவரோட அந்த பொசிஷனுக்கும் அழகில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கெமிக்கும் திவாகருக்கும் திவாகருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா அவர் கோவம் வந்துருச்சுன்னா முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறார். ஒரு சிலர் இருப்பாங்க எனக்கு வந்து பேசணுன்னா தோணலை, சரி ஓகே சொல்கிறியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சும்மா பேருக்கு அந்த இடத்துல நின்றுட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணுன்னா அதுக்கு ஒரு புரிதல் வேணும். இல்லை வந்து எனக்கு உங்க கூட பேச பிடிக்கும், இல்லை நீ வந்து எனக்கான விஷயத்த நீ நேரடியாக சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல தான். ஆனால் அது ஓகே சொசைட்டி கூட சேர்ந்து இருக்கணும்னா அது முடியாது தான். பட் ஆனால் அவர் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் திவாகர். அந்த வீட்டிலலாம் கமருதீன் கூடலாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசணுன்னா ஸ்டார்டிங் அதாவது அவங்க வந்து சாரியை வந்து இன்டென்ஷனாக கேட்கல அப்படின்றது. அஃப்கோர்ஸ் நிஜமாகவே இன்டென்ஷனாக யாருமே அவர்கிட்ட சாரி கேட்கவே இல்லை. இவரை கேளு சொல்கிறாங்க, இல்லை இவரை மட்டும் தட்டுறாங்க தவிர ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது நடுநிலைமையாக திவாகருக்கு சைடில் இருக்க நியாயத்தையுமே யாருமே கேட்கல. அதில் மோஸ்ட்லி அது கேட்குறது பார்த்தீங்கன்னா பாரு கேட்குறாங்க. ஒரு லைவில் பார்த்தீங்கன்னா அது காமிக்கவே இல்லை எபிசோடில். அந்த
ரம்யா, ஜோ, திவாகர் பிரச்சனைன்னும்போது பாரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாருவும் அரோரா வந்து போய் அவரோட பெர்ஸ்பெக்டிவா நாங்க கேட்டு வரோம்ன்னு போய் வந்து அந்த வீடு ஃபுல்லா அங்கங்க உட்காந்துட்டு வருவாங்க. கார்டன் ஏரியால, அப்புறம் அந்த ரூம்ல, இந்த ரூம்ல எல்லா இடத்துலயும் உட்காந்து அந்த அந்த இடத்துக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, கானா வினோத் தான் போயிட்டே இருப்பாரு. கமருதீன் பின்னாடி எகிறிட்டு எகிறிட்டு வருவாரு. ஸோ அவருக்கான ஸ்பேஸ் வேணும். அவர் யார்கிட்டயும் மனசு ஏன்னா ஒட்டுமொத்த ஃபுல் ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து அவர் கார்னர் பண்ணுறாங்கன்னும் போது, அவர் யார்கிட்டயும் மனசு விட்டு பேசினா நல்லாயிருக்கும். இல்லை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கேட்கணும். பாரு போகிறாங்க, அரோராவும் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அவங்களை தனியாகவே விடக்கூடாது, பேசக்கூடாது. பாருவோ அரோராவோ தனியாக உட்காந்து அவங்க கூட பேசக்கூடாதுன்றது. அப்புறம் அரோரா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க. நான் வந்து அண்ணங்கிட்ட கேட்டு தான் வருவேன் என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது, அவங்க ரொம்பவே வந்து கானா பாலானே எனக்கு வருது. கானா வினோத்தும் வந்து இவங்க கமருதீன் எக்ரிட் வந்து பேசவே விடலை. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து அதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் திவாகர கார்னர் வந்து ஸ்டார்டிங் எல்லாருமே பண்ணாங்க. அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துட்டு பிரவீன் காந்தி பண்ணுறாரு. அது உள்ளுக்கு அவங்களுக்கான விஷயமா இருக்கலாம். ஆனால் வந்து பிரவீன் ராஜும் பண்ணார், பிரவீன் காந்தியும் பண்ணுறாரு. இப்பவுமே பிரவீன் காந்தி வந்து அவர் வந்து திவாகருக்கும் பிடிக்கல. திவாகர் வந்து இவங்க அது மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. அது ஓகே. ஆனால் ஒரு பொண்ணை வந்துட்டு வயலன்ஸ்ன்னு ஜஸ்ட் லைக் தட்டு சொல்கிறது இல்லை. அதான் வயலன்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் ஒரு மாயான் மீன் பண்ணுறாரு போல இருக்கு. அது எனக்கு சரியா தோணலை. அவர் அப்படியே அவ்வளோ நல்லவராக ஃபர்ஸ்ட் டே நாமினேஷன் பண்ணும்போது பேரை கூட சொல்ல மாட்டேன், எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொன்னவர் ஒரு சீசன் ஃபுல்லாக மாயா பேர் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அது எப்படி 2 நாள் இன்னும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் கூட வரல, ஒரு நாளில் ஜட்ஜ் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் 2 டேஸில் ஜட்ஜ் பண்ணி வயலன்ஸ்ன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. பதிவு பண்ணுறாரு, வயலன்ஸ்ன்ற பதிவு பண்ணுறாரு. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் கூட தான் இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசும்போது டி போட்டு பேசுறீங்க. அப்சரா அதாண்டி செல்லம் அப்படி செல்லம் சொல்ல அதாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த டான்ஸுக்கு இவ்வளோதாண்டி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் அவர் கூட வந்து இதுவாக பேசணும், சுருக்குன்னு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னாலுமே ஓகே. ஆனால் ஒருத்தங்க பவுண்டரி செட் பண்ணுறாங்க, என்னால் வந்து இதுக்கு மேலே இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது அவர் பெரிய மனுஷனாக புரிஞ்சிக்கணும். அது புரிஞ்சிக்காமல் திருப்பி டார்கெட் பண்ணுறது நல்லா இல்லை. அப்போது திவாகருக்கும் கெமிக்கும் நேற்று ஒரு விஷயம் நடந்தது. வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவாகர் முகத்தை பார்த்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிற இடத்துல கோவமாக இருக்கும்போது பேச மாட்டாருன்னா அந்த ஆர்கியூமெண்ட் நடுவில் கெமி நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில். அப்போ கெமி வந்து நிற்கிறாங்க பக்கத்தில், அதனால் அவர் முகத்தை பார்த்து பேசலை அப்படின்னும் போது அந்த வயிற்று பார்த்து பேசினாங்கன்னா அவங்க வார்த்தையை விட்டுடுறாங்க. அப்புறம் நந்தினி போய் அந்த இடத்துல ஆதிரியை தான் போய் இல்லை நீ இப்படி சொன்னால் தப்பாக போகும், தெளிவாக சொல்லுனா. இல்லை அவர் இன்டென்ஷன் தான் நான் சொல்லலை, யதார்த்தமாக வந்துட்டு முகத்தை பார்த்து பேச மாட்டாரு, கண்ணுக்கு நேராக பார்த்து பேசினா தானே ஒரு மனுஷனுக்கு மரியாதையாக இருக்கும், பேசுகிறவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொன்னாங்க. ஸோ அப்போவே அவங்க வந்து கெமி அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. அவங்களோட அந்த மெச்சூரிட்டி லெவலில் ஆதிரையும் சொன்னோன்னே அவங்க அதை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி டாஸ்கில் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு காரணமாக திவாகர் மேலே சொல்லி அப்புறம் வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எகிரிட்டு வராங்க. சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்களும் இது பண்ணாதீங்க, அதை அப்பயே சரி பண்ணியாச்சு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இதுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு எல்லோரும் மோஸ்ட்லி சபரி தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தாரு. அப்புறம் எல்லாருமே குரல் கொடுத்து அதுக்கப்புறம் உல்ட்டாவாக மாற்றி பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிற மோடில் டாஸ்க் விளையாடுறது ஓகேங்க, காம்படிஷன் இருக்கிறது ஓகே, ஜெலஸ் இருக்கிறது கூட ஓகே அந்த வீட்டில். பட் ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டு அது இருக்கும்போது தான் அது டாக்ஸிக்காக மாறுது. அப்படின்னா இவர் வயசுக்கு, இவர் பொசிஷனுக்கு, இவர் எதுக்காக உள்ளே வந்திருக்காருன்னு இவர் சொல்கிற காரணத்துக்கும் இவர் நடந்துக்கிற பிஹேவியருக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரா கலையரசனான்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.